27 ஆண்டுகளுக்கு பிறகு ஐசிசி கோப்பையை வென்று தென்னாப்பிரிக்கா அசத்தல் வெற்றி பெற்றிருக்கிறது. உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் கோப்பையை வென்று தென்னாப்பிரிக்கா வரலாற்று சாதனை படைத்திருக்கிறது. லார்ட்ஸ் மைதானத்தில் நடைபெற்ற இறுதிப் போட்டியில் ஆஸ்திரேலியாவை வீழ்த்தி தென்னாப்பிரிக்கா இந்த சாதனையை நிகழ்த்தி இருக்கிறது. 5 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் ஆஸ்திரேலியாவை வீழ்த்தி இருக்கிறது தென்னாப்பிரிக்கா. தென்னாப்பிரிக்காவுடைய பல நாள் கனவு, அதாவது குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் 27 ஆண்டுகளுக்கு பிறகு ஐசிசி கோப்பையை வென்று தென்னாப்பிரிக்கா தனது கனவை நனவாக்கி இருக்கிறது என்றே சொல்ல வேண்டும். தென்னாப்பிரிக்காவுடைய ஹீரோவாக இருக்கிறார் மார்க்ரம். டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டியில் சதம் அடித்து தென்னாப்பிரிக்காவுடைய இந்த வெற்றிக்கு வழி வகுத்திருக்கிறார் எய்டன் மார்க்ரம். எமது செய்தியாளர் மணிகண்டன் இணைகிறார். மணிகண்டன், 27 ஆண்டுகளுக்கு அப்புறமா ஐசிசி கோப்பையை வென்று தென்னாப்பிரிக்கா அசத்தல் வெற்றி பெற்றிருக்கிறது. பல வருட கனவு தற்பொழுது நனவாகி இருக்கிறது. உலக டெஸ்ட் கிரிக்கெட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டியில ஆஸ்திரேலியாவை, அதுவும் நடப்பு சாம்பியனாக இருக்கக்கூடிய ஆஸ்திரேலியாவை வீழ்த்தி தென்னாப்பிரிக்க அணி ஒரு மிகப்பெரிய வெற்றியை படைத்திருக்கிறது. முக்கியமாக இந்த கிரிக்கெட் தொடர் முழுவதுமாகவே பிளஸ் அண்ட் மைனஸ் ஆக இருந்திருக்கிறது. பந்து வீச்சாளர்கள் முழுமையாக இந்த போட்டியை தங்களது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வைத்திருக்கிறார் என்றே சொல்ல வேண்டும். தென்னாப்பிரிக்காவை பொறுத்தவரையில பல்வேறு முக்கியமான தொடர்கள்ல இறுதிப் போட்டி வரை சென்றும் கூட அவர்களால சோதிக்க முடியாத நிலை இருந்தது. அவர்களை சோக்கர்ஸ் என்றே கிரிக்கெட்ல அழைத்திருந்த நிலையில சோக்கர்ஸ் டர்ன்ட் சாம்பியன்ஸாக தற்போது அந்த அணி மாறி இருக்கிறது. உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் கோப்பையை 27 ஆண்டுகளுக்கு பிறகாக முதல் ஐசிசி கோப்பையாக இந்த கோப்பையை வென்றிருக்கிறது. இதற்கு முன்பாக 27 ஆண்டுகளுக்கு முன்பு சாம்பியன்ஸ் டிராபி கோப்பையை தென்னாப்பிரிக்க அணி வென்றிருந்தது. இதுவரையில பேட் கமின்ஸை பொறுத்தவரையில அன்டிஃபிட்டட் கேப்டனாக இருந்தார். அதாவது நாக் அவுட் சுற்றுகள்ல அவரால் எந்த அணியுமே இதுவரை வீழ்த்தவில்லை என்ற சாதனையை தக்க வைத்திருந்தார். அந்த சாதனையை உடைத்து டெல்டா புவாமா இந்த வெற்றியை பெற்றதன் மூலமாக உலக கிரிக்கெட் அரங்குல அவருக்கான பவுமாவுக்கான அந்த வெற்றி என்பது கொண்டாடப்படக்கூடிய ஒரு விஷயமாக மாறி இருக்கிறது. இந்த போட்டியை பொறுத்தவரையில முதல்ல டாஸ் வென்று பவுலிங்கை சூஸ் செய்த நிலையில 288 ரன்கள் 82 ரன்கள் என்ற இலக்கை நோக்கி தென்னாப்பிரிக்க அணி தங்களது 3வது நாள் ஆட்டத்தை தொடங்கி இருந்தது. முதல் 2 நாள்களை பொறுத்தவரையில ஒவ்வொரு நாளிலுமே 14 விக்கெட்டுகள் வீழ்த்தப்பட்டிருந்தது. தென்னாப்பிரிக்காவின் சார்பில் ரபாடாவும் அதே போல ஆஸ்திரேலியாவின் சார்பில் பேட் கமின்ஸும் அவர்களுடைய ஆகச் சிறந்த பந்து வீச்ச இந்த ஆட்டத்துல பதிவு செய்திருந்தனர். குறிப்பாக லார்ட்ஸ் மைதானத்துல, அதாவது கிரிக்கெட் வீரர்களுக்கு ஒரு மிகப்பெரிய மைதானமாக, புகழ்வாய்ந்த மைதானமாக பார்க்கப்படக்கூடிய லார்ட்ஸ் மைதானத்துல 5 விக்கெட் ஹால ரபாடோ பதிவு செய்திருந்தார். நீண்ட ஆண்டுகளுக்கு பிறகாக 200 ரன்கள் என்ற இலக்கை 4th இன்னிங்ஸ்ல கடந்து வெற்றி பெற்றிருக்கக்கூடிய அணியாகவும் தென்னாப்பிரிக்கா மாறி இருக்கிறது. கடந்த 20 ஆண்டுகள்ல 2022ஆம் ஆண்டு நியூசிலாந்து இங்கிலாந்து நடைபெற்ற போட்டியில மட்டும்தான் அந்த 200 என்ற இலக்க கடந்த ஒரு அணியாக போட்டியாக பார்க்கப்பட்டது. அந்த வரலாறும் தற்போது மாறி இருக்கிறது. இதுவரை லார்ட்ஸ் மைதான வரலாற்றிலேயே 4 முறை மட்டுமே இந்த 200க்கு மேற்பட்ட டார்கெட்டை ஒரு அணி என்பது கடந்திருக்கிறதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 5வது முறையாக லார்ட்ஸ் மைதானத்துல ஒரு கனவு நனவாகி இருக்கிறது. ஒரு ஆண்டு கால கனவு என்பது நினைவாகி இருக்கிறது. தென்னாப்பிரிக்க ரசிகர்கள் இந்த வெற்றியை கடுமையாக கொண்டாடி வருகின்றனர். மைதானம் முழுவதிலுமே தென்னாப்பிரிக்க வீரர்கள் மட்டுமல்லாமல் ரசிகர்கள் கண்ணீர் மல்க அந்த வெற்றியை கொண்டாடுவதை பார்க்க முடிகிறது. முக்கியமாக தென்னாப்பிரிக்காவின் நட்சத்திர வீரராக இருந்த ஏபி டிவிலியர்ஸ் உள்ளிட்ட பல்வேறு வீரர்கள் மைதானத்துல அந்த வெற்றியை கொண்டாடி வருகின்றனர். இது மட்டுமல்லாமல் இந்த ஆண்டை பொறுத்தவரையில கிரிக்கெட்ல இதுவரை கோப்பையை வெல்லாத ஆர்சிபி ஐபிஎல் கோப்பையை வென்றது போல பலரும் இயங்கி காத்த, அதாவது தென்னாப்பிரிக்க நாட்டினர் மட்டுமல்லாமல் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய கிரிக்கெட் ரசிகர்கள் தென்னாப்பிரிக்கா இந்த கோப்பையை வெல்ல வேண்டும் என்பது அவர்கள் அந்த எதிர்பார்ப்பு நிறைவேறியிருக்கிறது. டெம்பா பவுமா தென்னாப்பிரிக்காவுக்கான முதல் ஐசிசி கிரிக்கெட் சாம்பியன்ஷிப் பட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார். அவருக்கு உதவியாக நட்சத்திர ஆட்டக்காரராக எய்டன் மார்க்ரம் 136 ரன்கள் எடுத்து கொடுத்து இந்த தென்னாப்பிரிக்க வெற்றியை உறுதி செய்திருக்கிறார். 2 நாட்கள் முழுமையாக ஆஸ்திரேலியா இந்த போட்டி அவர்கள் வசம் வைத்திருந்தது. 3வது நாள் பவுமாவும் மார்க்ரமும் சேர்ந்து அவர்களுடைய அட்டகாசமான பேட்டிங்கின் காரணமாக ஆட்டத்தை தங்கள் பக்கம் திருப்பியிருந்தனர். இந்த நிலையில டெம்பா மீன்ஸ் ஹோப் என்ற அளவுல பவுமாவுக்கான பாராட்டுகள்
இணையதளத்துல குவிந்து வருகிறது. 27 ஆண்டுகளுக்கு பிறகாக ஜோக்கர்ஸ் டர்ன்ட் சாம்பியன்ஸாக தென்னாப்பிரிக்க கிரிக்கெட் அணி மாறி இருக்கிறது.